ஹலோ கைஸ், நான் ரமணி. குழம்பு வைக்கலாம் டைம் இல்லைப்பா. ஆனால் ஏதாவது குயிக்காக செஞ்சு சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ இந்த மசாலா முட்டை ஆம்லேட்டை ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகும். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இது எல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் இடிச்ச பூண்டு அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஆகுற வரலும் வதக்கி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூளை ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்ட மசாலாஸ்லாம் ட்ரையாக இருக்கும். இது கூட லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். போட்ட மசாலாஸ்லாம் அப்படியே அந்த ஆம்லேட்டில் இறங்கி சாப்பாட்டோட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.